اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இந்த நிகழ்ச்சியிலே தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சாதித்தது என்ன என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டுள்ளது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்ற இந்த பேரியக்கத்தை பொறுத்தவரை இந்த சமுதாயத்திலே உள்ள மார்க்க அறிஞர்களும் முக்கியமான பிரமுகர்களும் பொதுமக்களும் தவறான கருத்துக்களை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். ஏதோ இந்த ஜமாத் என்பது மக்கள் மத்தியில குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஜமாத் என்றும் ஒற்றுமையை சீர்குலைக்கக்கூடிய ஒரு இயக்கம் என்றும் ஒரு தவறான கருத்தை மக்கள் மத்தியில விதைத்துக் கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறோம். எனவேதான் இந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்றால் என்ன, இந்த ஜமாத் எதற்காக உருவாக்கப்பட்டது, உருவாக்கப்பட்ட பிறகு இந்த ஜமாத் மூலம் சமுதாயத்திற்கு கிடைத்த நன்மைகள் என்ன என்பதையெல்லாம் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை பொறுத்தவரை அது இரண்டு விதமான பணிகளை கையில எடுத்து அந்த பணிகளை செம்மையாக சீராக செய்து வருகிறது. முதலாவது பணி என்னவென்று சொன்னால், பாரம்பரியமாக முஸ்லிம்களாக வாழுகிற நாம் இஸ்லாத்தை அறிந்து பின்பற்றாமல் வாரிசு முறையிலே பெற்று பெயரளவுக்கு முஸ்லிம்களாக வாழுகிற நாம் சரியான முஸ்லிம்களாக வாழ வேண்டும். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய ஒரு பணி என்னவென்று சொன்னால், நாம் எல்லாம் இன்றைக்கு முஸ்லிம்களாக இருக்கிறோம். எப்படி முஸ்லிம்களாக இருக்கிறோம்? உலகத்தில் உள்ள எல்லா மதங்களையும் ஆராய்ச்சி செய்து ஒவ்வொரு மதத்தினுடைய நிறை குறைகளையும் எடை போட்டு பார்த்து இதுல இஸ்லாம் தான் சரியான மார்க்கம் என்று விளங்கி நீங்கள் எல்லாம் இஸ்லாத்தில் இருக்கிறீர்களா? இல்ல. நம்முடைய பெற்றோர்கள் முஸ்லிம்களாக இருந்தார்கள், அதனால் நாம் முஸ்லிமாக இருக்கிறோம். நம்முடைய பெற்றோர்களுடைய பெற்றோர்கள் முஸ்லிம்களாக இருந்தார்கள், அதனால் நம்முடைய பெற்றோர்கள் முஸ்லிம்களாக இருந்தார்கள். அப்ப இஸ்லாம் என்ற இந்த மார்க்கத்தை வாரிசு முறையில் தான் நாம் பெற்றிருக்கிறோமே தவிர விளங்கி ஆய்வு செய்து அறிந்து பின்பற்றவில்லை. அதனால் நம்மகிட்ட என்ன ஏற்பட்டு விட்டது? வாரிசு முறையில் இஸ்லாத்தை பெற்ற காரணத்தினால் அதுல நமக்கு ஈடுபாடு இல்லை, அதுல நமக்கு அக்கறை இல்லை, அதை பேண வேண்டும் பாதுகாக்க வேண்டும் என்ற பொறுப்புணர்ச்சி இல்லை. அதனால் பெயரளவுக்கு முஸ்லிம்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். இதை மாற்றுவதற்கு உருவாக்கப்பட்டதுதான் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத். பெயரளவுக்கு முஸ்லிம் என்றால் என்ன? இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கையான ஏகத்துவ கொள்கை கூட இந்த சமுதாயத்தினால் குழி தோண்டி புதைக்கப்பட்டதை நீங்கள் பார்க்கலாம். ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னால் நீங்கள் சென்று பார்த்தால் முஸ்லிம்கள் என்றாலே அவங்க தர்காவுக்கு போறதுதான் இஸ்லாம். இறந்து போன மனிதர்களை கும்பிடுவதும் வழிபடுவதும் தான் இஸ்லாம். அல்லது பெரியார்கள் மகான்கள் என்று போலிகள் நடமாடக்கூடிய போலிகளின் கால்களிலே விழுந்து வணங்குவதுதான் இஸ்லாம் என்ற ஒரு நிலைமையில் இன்றைய முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்ப இவர்களை சரியான ஒரு பாதைக்கு கொண்டு வர வேண்டும். பெயரளவுக்கு முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்களை சரியான முஸ்லிம்களாக அவர்களை மாற்றுவதற்கு உழைக்க வேண்டும். அதற்கு என்ன செய்யலாம் என்ற சிந்தனையின் வெளிப்பாடுதான் இந்த தௌஹீத் ஜமாத். அது எந்த அடிப்படையில் சரியான பாதைக்கு கொண்டு வருவது? ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான கோட்பாடுகளை மார்க்கம் என்று செய்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வணக்கங்களிலே வேறுபாடுகள் இருக்கின்றன, நம்முடைய கொள்கைகளிலே வேறுபாடு இருக்கிறது. பரங்கிப்பேட்டைக்கு ஒரு இஸ்லாம், சிதம்பரத்திற்கு ஒரு இஸ்லாமாக இருக்கிறது. சிதம்பரத்திலே எதை இஸ்லாம் என்று சொல்கிறோமோ அது கும்பகோணத்தில் இஸ்லாமாக இல்லை. கும்பகோணத்து மக்கள் எதை இஸ்லாம் என்ற பெயரால் செய்கிறார்களோ அதை சென்னையில் உள்ள மக்கள் செய்வது கிடையாது. ஆனால் இஸ்லாம் என்பது உலகளாவிய மார்க்கம். இஸ்லாம் என்பது அகில உலக மக்களுக்கும் இறைவனால் வழங்கப்பட்ட ஒரே மார்க்கம். இந்த ஒரே மார்க்கம் நமக்கிடையே ஏன் கூறு போடப்பட்டிருக்கிறது? நமக்கிடையே பல்வேறு முரண்பட்ட தோற்றங்களிலே ஏன் காட்சியளிக்கிறது?
என்று சிந்தித்து இதற்கு அடிப்படை காரணம் குர்ஆனில் இருந்து நாம் இஸ்லாத்தை படிக்கவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனையிலிருந்து இஸ்லாத்தை படிக்கவில்லை. வேற எதிலிருந்து படிக்கிறோம்? நம்முடைய அப்பன் பாட்டன்மார்கள் எதை இஸ்லாம் என்றார்களோ அதை இஸ்லாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஊரிலே எதை இஸ்லாம் என்று பழக்க வழக்கத்தில் வைத்திருக்கிறார்களோ அதை இஸ்லாம் என்று நினைக்கிறோம். நம்முடைய மதகுருமார்கள் எதையெல்லாம் இஸ்லாம் என்று அவர்களாக தடுக்கிறார்களோ அதை இஸ்லாம் என்று நினைத்துக் கொண்டிருந்தோம். அப்ப இதை மாற்றாத வரைக்கும் நம்ம எல்லாம் ஒரே மாதிரியாக ஆக முடியாது. இதை மாற்றாத வரைக்கும் நாம் எல்லாம் இஸ்லாத்தை சரியான வழியிலே பின்பற்றுவர்களாக ஆக முடியாது. இதை மாற்றாத வரைக்கும் ஊருக்கு ஒரு இஸ்லாமாக காட்சி தருகிறது. இந்த நிலைமையிலிருந்து சமுதாயத்தை மீட்டெடுக்க முடியாது என்ற அடிப்படையில் தான் இந்த தௌஹீத் ஜமாத் மக்கள் மத்தியிலே தன்னுடைய பிரச்சாரத்தை எடுத்து வைத்தது. உங்களுக்கு என்ன தௌஹீத் ஜமாத் சொல்கிறது? குர்ஆன்ல உள்ளபடி வாழுங்கள் சொல்கிறது. இது தப்பா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வாழ்ந்து காட்டினார்களோ அப்படி மட்டும் வாழுங்கள் என்று சொல்கிறது. இது தப்பா? இதை சொல்வதற்காகத்தான் இன்றைக்கு நாங்கள் சொல்லலாத எதிர்ப்புகளை எல்லாம் இந்த சமுதாயத்திலிருந்து தாங்கிக் கொண்டிருக்கிறோம், பெற்றுக் கொண்டிருக்கிறோம். எவ்வளவு அவதூறு பிரச்சாரங்களை அள்ளி வீசுகிறார்கள், எவ்வளவு அடக்குமுறைகளை எங்களுக்கு எதிராக கட்டவிழ்த்து விடுகிறார்கள். எல்லாத்துக்கும் என்ன காரணம்? குர்ஆன்ல உள்ளபடி நடங்க என்பதை தவிர வேற என்ன நாங்கள் சொல்லிவிட்டோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னபடி மாத்திரம் உங்களுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ளுங்கள். இதை தவிர நாங்கள் என்ன சொன்னோம்? இதை சொல்வதற்காகத்தான் இவ்வளவு பெரிய எதிர்ப்புகளை நம்ம சந்திக்கிறோம். ஏன் தெரியுமா? அது விளங்கிக் கொள்ள வேண்டும். பெரிய பெரிய உலமாக்கள், மகான்கள், மௌலானாக்கள் எல்லாம் இன்றைக்கு அவருடைய ஒரே இலக்காக, ஒரே குறிக்கோளாக தௌஹீத் ஜமாத்தை மையப்படுத்தி தங்களுடைய எதிர்ப்புகளை முடுக்கி விட்டிருக்கிறார்கள். எதனால் முடுக்குகிறார்கள்? நாங்கள் சொல்லக்கூடிய இந்த அடிப்படை குர்ஆன் தான் இஸ்லாத்தினுடைய பேஸ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிகாட்டுதல் தான் இஸ்லாத்தின் அடிப்படை என்ற இந்த சித்தாந்தம் இஸ்லாமிய சமுதாயத்திலே நிலை பெற்றுவிட்டால் மதத்தை வைத்து வயிறு பிழைக்கக்கூடியவர்களுக்கு வேலை இல்லை. எதனால் எதிர்க்கிறார்கள் தெரியுமா? எதனால் கோபம் வருகிறது தெரியுமா? எதனால் ஆத்திரப்பட்டு கடுமையான கீழ்த்தரமான தரக்குறைவான வார்த்தைகளை எல்லாம் மேடைகளிலே பேசுகிறார்கள் தெரியுமா? அடிப்படை காரணம் என்ன? குர்ஆன்ல உள்ளபடிதான் வாழ்வோம் என்று நீங்கள் முடிவு செய்துவிட்டால், நபிகள் நாயகம் சொன்னபடிதான் வாழ்வோம் என்று முடிவு செய்துவிட்டால், இந்த இஸ்லாத்தை வைத்து பிழைப்பு நடத்துவார்களே அவங்களுக்கு முடியாது. அந்த பிழைப்புல மண்ணள்ளி போட்டதாக ஆகிவிடும். இதனாலதான் கடுமையான கோபத்தோடு எங்கள் ஜமாத்தை, தௌஹீத் ஜமாத்தை, இந்த கொள்கையை, அதை சொல்லக்கூடியவர்களை எல்லாம் கடுமையாக எதிர்க்கிறார்கள். இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம், ஒரு நல்லது கெட்டது செய்வதாக இருந்தால் ஒரு அஜர்த்து வரணும். ஒரு வீட்டில் ஒரு பெயர் வைக்கணுமா? உங்க குழந்தைக்கு நீங்க பெயர் வைக்கவே இயலாது. என்ன சொல்வாரு? என்னை கூப்பிடு. எதுக்கு உங்களை கூப்பிடணும்? அவர் சில மந்திரங்களை சொல்லுவார், அவருக்கு சில காணிக்கைகளை கொடுக்கணும். இது தேவையா? இது அல்லாஹ் சொன்னதா? இது நபிகள் நாயகம் சொன்னதான்னு கேட்கிறோம். அப்ப அங்கே கிடைக்கக்கூடிய தட்சணை பாதிக்கப்படுதா? அவங்களுக்கு கோபம் வருது. உங்க குழந்தைக்கு சுன்னத்து பண்ணணுமா? நீங்களே பண்ணிட்டு போயிடலாமே. அது யாருக்கு அது சுன்னத்து பண்ண தெரியுமோ அவரை கூப்பிட்டு அந்த காரியத்தை செய்யணுமே தவிர இதுக்கு அஜர்த்துக்கு என்ன வேலை இருக்குது? இதுக்கே மதகுருமார் வரணும், இதுக்கே ஊரையெல்லாம் அழைக்கிறாங்க. நாங்க வேணாங்கிறோம். ஏன் வேணாங்கிறோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலே சுன்னத்து பண்ணினார்கள், இதுக்கு யாரையும் கூப்பிடல. அவங்களுடைய பேர பிள்ளைக்கு சுன்னத்து நினைச்ச நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஹசன் என்று ஒரு பேரன் இருந்தார், ஹுசைன் என்று ஒரு பேரன் இருந்தார். நீங்கள் வேண்டுமானால் இந்த மார்க் அறிஞர்கள்ட்ட போய் கேளுங்கள், இந்த ஹசனுக்கு எத்தனாம் தேதி சுன்னத்து பண்ணாங்கன்னு கேளுங்க, எடுத்துக்காட்ட சொல்லுங்க. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு எப்ப சுன்னத்து நடந்துச்சுன்னு கேளுங்க, காட்ட இயலாது. ஏன்? அது விளம்பரப்படுத்தி செய்யப்படல. எல்லாருக்கும் சொல்லிட்டு செஞ்சு இருந்தால் அந்த டேட்டை சஹாபாக்கள் மறக்காம ஞாபகம் வச்சிருப்பாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தாடியிலே எத்தனை நரைமுடி இருந்தது என்பதை எல்லாம் கவனித்து சொல்லக்கூடிய சஹாபாக்கள், நபிகள் நாயகத்தின் தோழர்கள், இந்த சுன்னத்து எப்ப நடந்துச்சுன்னு சொன்னாங்களா? அதை பத்தி அறிவிச்சாங்களா? அது உங்களுக்கு தெரிஞ்சதா?
அப்ப இந்த சுன்னத்து என்ற ஒரு காரியத்தை கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ரகசியமாக சிக்கனமாக யாருக்கும் சொல்லாமல் அதுக்கு ஒரு பெரிய பட்ஜெட் போடாமல் எளிமையாக நடத்தி முடித்தார்கள். நீங்கள் ஏன் அப்படி செய்யக்கூடாது என்று நாங்கள் கேட்கிறோம். இதனால் பாதிக்கப்படுறாங்களா? சுன்னத்துல சும்மா போவாரு, வாரு கபர் கொடுப்பீங்க வாங்கிட்டு போவாரா இல்லையா? அப்ப பாதிக்கப்படக்கூடியவர்களுக்கு என்ன வருது? கோபம், ஆத்திரம் வருகிறது. அதே மாதிரி கல்யாணமா, ரெண்டு குடும்பத்தார் சந்தித்து சொந்தக்காரங்களை வைத்துக் கொண்டு என் மகளை உன்னை கல்யாணம் பண்ணி தந்த ஒத்துக்கொண்டாயா? ஒத்துக்கொண்டாய், முடிஞ்சு கல்யாணம், ரெண்டு சாட்சி மகரு. இப்படி இன்னைக்கு சுயமரியாதை திருமணம்ங்கிறாங்களே, அதையெல்லாம் மிஞ்சிய சுயமரியாதை திருமணத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திற்கு தந்திருக்க, நம்ம திருமணம் எப்படி இருக்கிறது? திருமணம் பண்ணுகிறோம், அதுக்கு உலகத்தை சுத்தி ஆடம்பரம், சீரியல் விளக்குகள், கோடிக்கணக்கான ரூபாய்களை வீணாக்குறது, பாட்டு கச்சேரி, ஆடல் பாடல், கூத்து கும்மாரம், இதெல்லாம் போக சடங்கு தாலி என்றும் மூலம் என்றும் மாவிலை என்றும் தோரணை என்றும் வாழை இலை என்றும் அல்பாத்தியா என்றும் என்னென்னமோ சடங்குகள். இதெல்லாம் தேவையா? இப்படித்தான் நபிகள் நாயகம் காலத்தில் திருமணம் நடந்ததா? அதுல நீங்க இப்படி செய்யலாமா? வேற வேற சமுதாயம் செய்யலாம். நீங்கள் பாக்கர் சொன்னார அந்த மாதிரி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணம் ஒரு மாத காலம் அந்த பாலைவனத்தில் தமிழ்நாட்டு சிதம்பரத்து வெயிலுக்கு 3 மடங்கு வெயில் இருக்குமே, அந்த வெயில்ல கிடந்து காஞ்சி உங்களுடைய மகனோ அண்ணனோ தம்பியோ புருஷனோ அனுப்புகிற ஒரு மாச ஊதியத்தை அரை மணி நேரத்தில் வாடி போகிற ஒரு மாலைக்கு செலவிடுகிறீர்களே. கல்யாணத்துக்கு மாலை போடுறீங்க, அந்த மாலை கழுத்துல உழுவுறதுக்கு செலவு எவ்வளவு? 3000 ரூபாய் செலவு பண்றீங்க. அந்த ஒரு மாலை அவனுடைய கழுத்திலே போடுவதற்காக உங்க அண்ணனோ தம்பியோ ஒரு மாச காலம் அங்க அடிமை வேலை செய்தாக வேண்டும், தன்னுடைய எல்லா சுகந்தங்களையும் இழந்தாக வேண்டும். இப்படி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை நீங்க பாழாக்குவீர்களா? நீங்க நாசமாக்குவீர்களா? அதை சேர்த்து வச்சு நம்ம சந்ததிகளை போக விடாம ஆக்குவோம். நம்ம தான் போய்விட்டோம், இதோட முடிச்சிருவோம், எதிர்கால தலைமுறையாவது போக விடாம ஆக்குவோம். அந்த பொருளாதாரத்தை சேமிச்சு வைக்க நினைக்கிறீங்களா என்று நாங்கள் சொல்லி சிக்கனமா நடத்துங்க, எளிமையா நடத்துங்க, டவுரி வாங்காம நடத்துங்க, ஆடம்பரம் இல்லாம நடத்துங்க. கல்யாணத்தை கோபம் வருது. யாரு கோபம் வருது? திருமணத்தின் மூலமாக தங்களுடைய அந்தஸ்தையும் மதிப்பையும் சமுதாயத்தில் காட்ட நினைக்கிறார்களே, அவங்களுக்கு ஆத்திரம் வருகிறது, எங்களை எதிர்க்கிறார்கள். ஏன் இவர் என்ன செஞ்சோம், என்ன செஞ்சுட்டு எங்களை எதிர்க்கிறீங்க? மார்க்கத்துக்காக எதிர்க்கிறார்களா இவர்கள்? மார்க்கத்துக்கு எதிர்ப்பதாக இருந்தால் வரதட்சணை வாங்குறான்ல, அதை எதிர்த்திருந்தோமா இல்லையா? வட்டி வாங்குறான்ல, அதை ஜமாத்துகள் எதிர்க்க வேண்டுமா இல்லையா? அநியாயமான காரியங்களை வெளிப்படையாக செய்கிறான அவனை எதிர்த்திருக்க வேண்டுமா இல்லையா? நம்மளை மட்டும் எதிர்க்கிறார்கள், எல்லாம் ஒன்னா சேர்ந்து கொண்டு எதிர்க்கிறார்கள். அத்தனை பேர் அப்படி எல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி கொள்கை, நம்மளை எதிர்க்கிறதுல மாத்திரம் ஒத்த கொள்கை. அவங்க கொள்கை வேற, இவங்க கொள்கை வேற. நம்மளை எதிர்க்க வரும்போது எல்லாம் எதிரிக்கு எதிர் நண்பன் என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்து எதிர்க்கிறார்கள். இதுக்கு என்ன காரணம்? என்ன சொன்னோங்கிற காயங்களை எதிர்க்கிறீங்க? இதைத்தான் நாங்க சொல்றோம். கத்தை இல்லைங்கிறோம், தாயத்து இல்லைங்கிறோம். ஒரு மனுஷனுக்கு நோயின்னு போறீங்கன்னா அஜர்த்து என்ன பண்றாரு? உனக்கு நோயா, உனக்கு வயிற்று வலியா, உனக்கு தலைவலியா, இங்க வா. என்ன செய்வாரு? நான் நூல் முடிஞ்சு தர்றேன், நான் தாயத்து போட்டு தர்றேன், நான் தட்டி எழுதி தர்றேன், நான் தகடி அடிச்சு தர்றேன் அப்படின்னு உங்கள்ட்ட சொல்றாரு. ஏன் இந்த வயிற்று வலி வந்து தெரியுமா? உனக்கு அவன் சூனியை வச்சுட்டான், இவன் செய்வனை வச்சுட்டான், அவன் ஏவல் வச்சுட்டான், அந்த வேப்ப மரத்தில் முருங்கை மரத்தில் 3 பேய் இருக்கிறது, இப்படி எல்லாம் சொல்லி பயங்காட்டி மூட நம்பிக்கை அடிப்படையில் உங்களை ஏமாத்துகிறார்களே. இது மார்க்கத்தில் இல்லை. இதை சொல்ல நபிகள் நாயகம் வரவில்லை, இதை ஒழிக்க வந்தார்கள். மதத்தின் பெயரால் நடக்கிற சுரண்டலை ஒழிப்பதற்கு நபிகள் நாயகம் வந்தார்கள். இப்படி ஒரு வழியையும் அவர்கள் நமக்கு காட்டித் தரவில்லை. மதத்தை வயிற்று பிழைப்புக்கு வழியாக்கி கொண்டவர்கள் எல்லாம் நபிகள் நாயகத்தை எதிர்த்தார்கள். அவர்கள் எதிர்த்தார்களே, அவங்க செஞ்ச காரியத்தை நீங்க இஸ்லாம்னு செய்கிறீர்கள். மதம் 7 வருஷம் படித்த ஒரு மார்க்க அறிஞர் அவர் என்ன செய்ய வேண்டும்? குர்ஆன்ல உள்ளதை மார்க்கம் சொல்லி தர வேண்டும், நபிகள் நாயகம் சொன்னதை மார்க்கம் என்று சொல்லி தர வேண்டும். அவர் என்ன பண்றாரு? தட்டு தாயத்து தகடி என்றெல்லாம் இது மாதிரியாக மக்களை ஏமாத்துகிற காட்சியை பார்க்கிறீர்கள். அதே மாதிரி மாசத்துக்கு ஒரு பாத்தியா ஒரு கல்யாணத்தில் போனால், ஒரு கருமாதிக்கு போனால் அங்க ஒரு 60-70 பாத்தியா ஓதுறாரு. எப்படி பாத்தியா ஓதுறாரு? கல்யாணத்துக்காக வேண்டி பந்தல் போடுவாங்க,
பந்தலுக்கு ஒரு காலு ஊண்டுவாங்க. அந்த காலு ஊன்றதுக்கு பால்கள்லாம் ஊத்தி அந்த கம்பக்கோட்டை ஊண்டி அல்பாத்தியா பாரு படிச்சிய மதரசாவுல எந்த கித்தாப்புல இந்த மாதிரி பந்த காலை ஊட்டும் போது பாலை ஊத்திக்கிட்டு அல்பாத்தியா சொல்லணும். நீ படிச்ச கித்தாப்பு எது? உன்னுடைய வயிற்று பிழைப்புக்காக இந்த மக்களை ஏமாற்றுவதற்காக அதுக்கு ஒரு அல்பாத்தியாவா? சட்டியத்துக்கு அடுப்புல வச்சா அல்பாத்தியா பாரு, அதுக்கு ஒரு மூடியை போட்டு அதுக்கு ஒரு அல்பாத்தியா பாரு, மாப்பிள்ளைக்கு தலையில தொப்பியை வச்சு அல்பாத்தியா பாரு. சிறா இல்லையா? ஊர்வலத்தை வாசப்படியில் இறங்கும் போது அல்பாத்தியா, பள்ளிவாசக்கிட்ட வரும்போது ஒரு பாத்தியா, ஊர்ல உள்ள தர்காவையெல்லாம் கடக்கும்போது அங்கங்க ஒரு பாத்தியா, மாமியா வீட்டுல போய் நுழையும் போது அங்க ஒரு பாத்தியா. இப்படி எத்தனை ஒரு கல்யாணம்னா ஒரு 200 பாத்தியா ஓதிடுறாரு. சட்டையை போடுற பாத்தியா, கலெக்டர் ஒரு பாத்தியா, தொப்பி போட்டா பாத்தியா, செருப்பு மாட்டின பாத்தியா. இப்படி எல்லாம். அதை விட அக்கிரமம் என்ன? இந்த டவுரிய வாங்குவாங்கல, டவுரி எப்படி வாங்குவாங்க? வேற சமுதாயம் எல்லாம் ஒளிஞ்சு மறைஞ்சு போலீஸ்காரங்க குறிச்சுக்கிறங்க. வேற சமுதாய மக்கள் எல்லாம் ஒளிஞ்சு கள்ளத்தனமா வாங்குவாங்க. எங்க சமுதாய மக்கள் இந்திய அரசியல் சாசனத்தில் குற்றமாக சொன்ன, இந்தியாவுடைய அரசியல் சட்டத்தில் குற்றம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிற இந்த வரதட்சணையை ஜமாத்து தலைவர் நின்று வாங்குவார். அவர் முன்னிலையில் எல்லாரும் சேர்ந்து வாங்குவோம். அஜர்த்து சாட்சியாக இருப்பார். ஊர் மக்கள் எல்லாம் வந்து சாப்பிட உட்கார்ந்திருப்பார்கள். அதை என்ன செய்வாரு? பொண்ணு வீட்டில் அப்படி வாங்கி ஜமாத் தலைவர் தொட்டு, செயலாளர் தொட்டு, பொருளாளர் தொட்டு, மெம்பர்லாம் தொட்டு, அப்புறம் அஜர்த்தும் தொட்டு அல்பாத்தியா. எதுக்கு அல்பாத்தியா? இந்த அநியாயத்துக்கு பாத்தியாவா? அப்ப இப்படி எல்லாம் இதுக்கு நீ ஒரு கல்யாணத்தில் போலீஸ்காரங்களை கூப்பிட்டீங்கன்னு வைங்க, அதை பார்த்துவிட்டு உங்க மேல ஆக்ஷன் எடுக்கலாம். அவ்வளவு பெரிய பயங்கரமான ஒரு தப்பை பகிரங்கமாக வெளிப்படையாக செய்கிற காட்சியை பார்க்கிறோம். இதெல்லாம் தப்புன்னு சொன்னா நீ இதுக்குதான் படிச்சியா, இதுதான் நீ ஓதுன லட்சணமா என்று கேட்டா ஆத்திரம் வருது அவங்களுக்கு. எதுக்காக நாங்க சொல்றோம்? எங்களுக்கு அந்த பாத்தியா ஓத தெரியாதா? அதை ஓதித்து அவங்க வாங்குற கவரை எங்களுக்கு வாங்க தெரியாதா? ஏன் வேணாங்கிறோம்? அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லாததை நீங்கள் செய்யாதீர்கள். அல்லாஹ்வும் ரசூலும் எதை உங்களுக்கு வழியாக காட்டினார்களோ அதை மாத்திரம் செய்யுங்கள். இதை சொல்வதற்காக நாங்கள் எதிர்க்கப்படுகிறோம். அப்ப நாங்கள் நினைக்கிறோம் இந்த சமுதாயத்தை கீழேர்ந்து மேல வரைக்கும் மாற்ற வேண்டி இருக்கிறது, நிறைய சீர்திருத்தங்கள் செய்தாக வேண்டி இருக்கிறது, நிறைய கீழேர்ந்து அலிபுபையிலிருந்து ஆவணாவில் இருந்து இந்த மார்க்க கல்வியை மக்களுக்கு கொடுத்தாக வேண்டி இருக்கிறது என்பதற்காகத்தான் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வந்ததை தவிர வெறும் விரலை ஆற்றுவதற்கோ நெஞ்சிலே கை கட்டுவதற்கோ மாத்திரம் உருவாக்கப்பட்ட ஜமாஅத் அல்ல. இந்த சமுதாயத்தை எல்லா வகையிலையும் மேம்படுத்த வேண்டும், எல்லா வகையிலையும் சீர்படுத்த வேண்டும். இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம், முஸ்லிம் அல்லாத மக்கள், பெருவாரியான மக்கள் ஒரு தேட்டத்தில் இருக்கிறார்கள். பிற சமுதாயத்து மக்கள் எல்லாம் ஒரு தேட்டம். என்ன தேட்டம்? சரியான ஒரு ஆன்மீகம் எங்க கிடைக்கும், சரியான மன நிம்மதி எங்க கிடைக்கும், எந்த வழியை நாம் தேர்ந்தெடுத்தால் அந்த வழி நமக்கு ஏற்புடையதாக, நடைமுறைக்கு சாத்தியமானதாக, நம்மை ஏமாற்றாததாக, மனசுக்கு நிம்மதி தருவதாக, அறிவுக்கு பொருத்தமானதாக எந்த வழி இருக்கும் என்று மற்ற மக்கள் எல்லாம் தேடி 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 அலைகிறார்கள். அலைகிற நேரத்தில் ஏன் நீங்கள் இஸ்லாத்தை கொஞ்சம் ஆய்வு செய்யுங்களேன், இஸ்லாத்தை கொஞ்சம் எடுத்து சிந்தித்து பாருங்களேன் அப்படின்னு கேட்டால் அவங்க என்ன பதில் சொல்றாங்க தெரியுமா? நாங்க எதுக்கு இஸ்லாத்தை எடுக்கணும், இஸ்லாத்துக்கு எங்களுக்கு என்ன வேறுபாடு இருக்கிறது, நாங்க நிக்க வச்சுக்கிட்டு வணங்கினா நீங்க படுக்க வச்சு வணங்குறீங்க, என்ன வேறுபாடுன்னு கேட்கறாங்க. நாங்க செய்யற அதே வேலையை தான் நீங்களும் செய்யறீங்க. நாங்க கொடியேற்றணும்னா நீங்களும் துவஜாரோகணம் என்ன செய்றீங்க, நீங்களும் கொடியை ஏற்றி கொண்டுதான் இருக்கிறீர்கள். நாங்க உண்டியல் வச்சா நீங்கள் உண்டியல் வைக்கத்தான் செய்றீங்க. நாங்க மயிலவு கட்டையில் அடிச்சோம்னு சொன்னா நீங்கள் அதைத்தான் செய்றீங்க. நாங்க தீர்த்தம் குடிச்சோம்னு சொன்னா நீங்கள் தான் தர்காவில் கொண்டு வைக்கிற எண்ணெய, பள்ளி பாச்சா கரப்பான்லாம் உள்ள எண்ணெய் எடுத்து குடிக்கிறீங்க. கேட்கிறான் என்னத்துக்குடா நாங்க என்ன டிஃபரெண்ட் இருக்குன்னு இது தேட சொல்ற? நாங்க உண்டியல் வச்சா நீங்கள் உண்டியல் வைக்கத்தான் செய்றீங்க. நாங்க மயிலவு கட்டையில் அடிச்சோம்னு சொன்னா நீங்கள் அதைத்தான் செய்றீங்க. நாங்க தீர்த்தம் குடிச்சோம்னு சொன்னா நீங்கள் தான் தர்காவில் கொண்டு வைக்கிற எண்ணெய, பள்ளி பாச்சா கரப்பான்லாம் உள்ள எண்ணெய் எடுத்து குடிக்கிறீங்க. கேட்கிறான் என்னத்துக்குடா நாங்க என்ன டிஃபரெண்ட் இருக்குன்னு இது தேட சொல்ற? அப்ப இஸ்லாத்தை பிற சமுதாய மக்கள் குர்ஆனில் இருந்து படிப்பதற்கு பதிலாக, நபிகள் நாயகத்தினுடைய வழிமுறையில் இருந்து படிப்பதற்கு பதிலாக உங்களை பார்த்துத்தான் படிக்க வேண்டிய நிலையில் இருக்கிறார்கள். அவங்க எந்த குர்ஆனை படிப்பாங்க? நீரே படிக்கலையே,
நீனே குர்ஆனை படிக்கல, நீனே ஹதீஸை படிக்கலன்னா அவன் எதை படிப்பான்? உன்னை பார்க்கறான். நம்மள மாதிரி தான் எல்லாம் செய்யறாங்க. நம்ம செய்யற எல்லா குத்து அவங்க பண்றாங்களே. எந்த அளவுக்கு இன்றைக்கு பார்க்கிறோம். பெருநாள் அன்னைக்கு பார்த்தா முஸ்லீம் தெருவில் வெடி விடுறாங்க. இப்ப லேட்டஸ்ட் ஃபேஷன் இப்ப என்ன, பெருநாளைக்கு போனோம்னா தெருவுல முஸ்லீம் தெருக்கள்ல எல்லாம் தங்க சக்கரம் அந்த சக்கரம் வெடியை விட்டு இருக்கிறாங்க. இது என்னடா இதுன்னு கேட்டா பெருநாளை கொண்டாடுறோம். அப்ப நாங்களே வெடியை விட்டு காத்து மாசுபடுத்துறோம், நாங்களே வெடியை விட்டு குடிசைகளுக்கு தீ வைக்கிறோம், நீங்களும் வைக்கிறீங்க. என்ன வித்தியாசத்தை நாங்க பாக்குறது? எங்கள்ல உள்ள ஆட்களை சாமியாட்டு ஏமாத்துறான், தாயத்துக்கிறான், பில்லிங்கிறான், சூனியங்கிறான், ஏவலுங்கிறான், டபுளிங்கிறான், பெத்தலை தங்கமாக்குறாங்கிறான். நீங்கள் என்னடா பண்றீங்கன்னு கேட்கிறானே, என்ன பதில் சொல்றது? அப்ப நீங்கள் சரியான முஸ்லிம்களாக வாழ்ந்தால்தான் பிற சமுதாய மக்களுக்கு ஓ இஸ்லாம் இப்படி ஒரு மார்க்கமா, இப்படி ஒரு கொள்கையா, இப்படி ஒரு நெறியா, இப்படி ஒரு நம்பிக்கையா, இப்படி ஒரு வணக்கமா என்று அந்த மக்களுக்கு தோன்றும். அதுக்குத்தான் நாங்க உங்களுக்கு சொல்றோம், தூய்மையான சரியான ஒழுங்கான முஸ்லிமாக உங்களுடைய வாழ்க்கை அமைத்து பாருங்கள். அது மறுமையில உங்களுக்கும் நல்லது. உங்களை பார்த்து பிற மக்கள் இஸ்லாத்தை காதலிப்பார்களே, அதனாலும் உங்களுக்கு நல்லது. இன்னைக்கு நம்ம எல்லாம் முஸ்லிமா இருக்கிறோம். நம்ம எல்லாம் அரபு நாட்டு இறக்குமதியா? நான் கேட்கிறேன், உங்களுடைய முப்பாட்டன்மார்கள் இஸ்லாத்துக்கு வந்தாங்களே, அவங்க யாருன்னு நேற்று வரைக்கும் ஒரு ராமசாமியா இருந்திருப்பார்கள், ஒரு கந்தசாமியா இருந்திருப்பார்கள், ஒரு முத்துசாமியா இருந்திருப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் தான் இன்றைக்கு முஸ்லிம்களாக நம்ம இருக்கிறோம். எப்படி அந்த இஸ்லாத்தை உங்களுடைய முப்பாட்டன்மார்கள் தழுவினார்கள்? இந்த மண்ணிலே பிறந்து இந்த மண்ணிலே பெரும்பான்மை மக்கள் கடைபிடிக்கக்கூடிய இந்து மதத்தையோ கிறிஸ்தவ மதத்தையோ ஏதோ ஒரு புத்த மதத்தையோ பின்பற்றுவதாக இருந்து இன்றைக்கு இஸ்லாத்தை நம்ம அப்பன் பாட்டன்மார்கள் தழுவினார்களே, எதனால் தழுவினார்கள் உங்களுக்கு தெரியுமா? எதனால் இஸ்லாத்துக்கு வந்தார்கள் தெரியுமா? நபிகள் நாயகத்தால் தயாரிக்கப்பட்ட சஹாபாக்கள், சஹாபாக்களால் தயாரிக்கப்பட்ட தாபியின்கள், தாபியின்களால் உருவாக்கப்பட்ட தபோ தாபியின்கள் போன்றவர்கள் இந்த நாட்டிற்கு வந்தார்கள். உலகத்தின் நானா பகுதிகளுக்கும் சென்றார்கள். வியாபாரம் செய்வதற்காக, தொழில் செய்வதற்காக வந்து இறங்குகிறார்கள். அந்த தொழில் செய்யும் பொழுது அவர்கள் காட்டிய நேர்மை, அவர்கள் கடைபிடித்த ஒழுக்கம், அவர்கள் செய்த அந்த வணக்க வழிபாட்டு முறை, அவர்களுக்கு மத்தியிலே காணப்பட்ட சகோதரத்துவம், அனைத்து மக்களையும் சமமாக அவர்கள் பாவிக்கிற பண்பு, இதையெல்லாம் பார்த்துவிட்டுத்தான் நம்ம அப்பன் பாட்டன்மார்கள் இஸ்லாத்தை ஏற்றார்கள். நபிகள் நாயகத்தால் தயாரிக்கப்பட்ட வணிகர்கள் இங்கே வந்து எப்படி வியாபாரம் பண்ணாங்க? உள்ள ஒண்ணு வச்சு வெளியே ஒண்ணு விற்க மாட்டார்கள், உள்படி போட்டு வியாபாரம் செய்ய மாட்டார்கள், பொய் சத்தியம் செய்ய மாட்டார்கள், அளவு நிர்வாகிகளே குறை செய்ய மாட்டார்கள், நாணயமாக கொடுத்த வாக்கை சரியாக காப்பாற்றுவார்கள் என்றெல்லாம் ஒரு நற்பெயரை இஸ்லாம் ஊட்டிய அந்த பாடத்தின் காரணமாக அந்த வணிகர்கள் பெற்றார்கள். அவர்கள் செய்கிற வணக்கத்தை பார்க்கிறார்கள். மற்ற வணக்கங்களோடு நபித்தோழர்கள் செய்த வணக்கத்தை, சஹாபாக்களுடைய பின்னால் வந்த தாபியன்கள் செய்த வணக்கத்தை, தபோ தாபியன்கள் செய்த வணக்கத்தை இந்த மக்கள் ஒப்பிட்டு பார்த்தார்கள். எப்படி எப்படி பார்க்கிறாங்க? நம்மளும் தான் வழிபடுறோம், நம்மளும் தான் கடவுளை கும்பிடுறோம், ஆடுகிறோம், பாடுகிறோம், கும்மாளம் விடுகிறோம், கூச்சல் போடுகிறோம், பயங்கரமான மேலதாளங்களை அடிக்கிறோம். ஒரு இறைவனுக்கு முன்னால் ஒரு அச்சத்தோடும் பக்தியோடும் நம்ம நிற்பது இல்லை. இந்த மக்களை பார்த்தீர்களா? எப்படி ஈர்க்கப்பட்டாங்க தெரியுமா? அவங்க தொழுகிற காட்சியை பார்க்கிறாங்க, கைகால் முகத்தை எல்லாம் கழுவுகிறார்கள், ஒரு திசையை நோக்கி நிற்கிறார்கள். அப்படி அடக்க ஒடுக்கமாக இடி விழுந்தாலும் திரும்பி பார்க்காத அளவுக்கு ஈடுபாட்டோடு அந்த தொழுகையிலே நம்முடைய முன்னோர்கள் அரபு நாடுகளிலிருந்து வணிகத்திற்கு வந்த நன்மக்கள் நிற்கிற காட்சியையும் மற்ற சமயங்களில் நடக்கிற வழிபாட்டு முறையையும் ஒப்பிட்டு பார்க்கிறார்கள். யாரு? உங்க முப்பாட்டன்மார்கள், எங்களுடைய முப்பாட்டன்மார்கள். பார்த்தா வித்தியாசம் தெரியுது. என்ன வித்தியாசம்? இது கடவுளை வணங்குறத எவ்வளவு அமைதியா, எவ்வளவு அடக்கமா, எவ்வளவு சுத்தமா, எவ்வளவு அறிவுபூர்வமா இந்த மாதிரி வணக்கமா இது நல்லா இருக்குத. அந்த வணக்கம் அவர்களை ஈர்த்தது. அனைவரும் பெரிய பெரிய தாடி ஜுப்பாவெல்லாம் அவர்கள் போட்டிருப்பார்கள், பெரிய பெரிய இஸ்லாமிய கோலத்தில் இருப்பார்கள். யாரும் யார் காலில் விழமாட்டார்கள், யாரும் யாரையும் குரு என்று சொல்ல மாட்டார்கள், அனைவரும் சகோதரர்களாக இருப்பார்கள். அதை பார்த்தார்கள். அடாடா, நம்மள ஒருத்தன் கொஞ்சம் மத குருன்னு சொன்னா அவன் என்னமோ தனிப்பிறவியா நினைக்கிறோம்,
அவன் காலில் போய் நம்ம விழுவுறோம், அவனை கும்பிடுகிறோம், அவன்கிட்ட கோரிக்கையெல்லாம் வைக்கிறோம், அவன் கேட்கிற காணிக்கையெல்லாம் கொடுக்கிறோம், சொத்தை கேட்டாலும் எழுதி கொடுத்துட்டு வந்துடுறோம். இவங்க அப்படி இல்லையே, ஏமாற மாட்டேங்கிறாங்களே, அவனை ஏமாற்ற மாட்டேங்கிறான், இவனை ஏமாற மாட்டேங்கிறானே அப்படின்னு நினைத்தவர்கள் இதை பார்த்து இஸ்லாத்துக்கு வந்தார்கள். ஒரு தட்டில் எல்லாரும் ஒன்னா சாப்பிடக்கூடிய அந்த சகோதரத்துவத்தை பார்த்தார்கள், அதை பார்த்து இஸ்லாத்துக்கு வந்தார்கள். அப்ப இஸ்லாம் என்ற இந்த மார்க்கத்திற்கு உங்கள் அப்பன் பாட்டன்மார்கள் வந்தது குர்ஆனை படித்து விட்டு அல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய வரலாற்றை புரட்டி பார்த்து விட்டு அல்ல, சரியான முறையில் வாழ்க்கை நடத்திய சரியான முஸ்லிம்களை பார்த்துவிட்டு உங்கள் அப்பன் பாட்டன்மார்கள் இஸ்லாத்தை காதலித்தார்களே, அதே மாதிரி உங்களை பார்த்துவிட்டு மற்றவர்கள் இஸ்லாத்தை காதலிக்க வேண்டும், இஸ்லாத்தை விரும்ப வேண்டும், இஸ்லாத்தை நேசிக்க வேண்டும் என்றால் உங்களை நீங்கள் மாற்றி ஆக வேண்டும். என்ன மாற்றமே? குர்ஆன்ல உள்ளதைத்தான் நான் செய்வேன், நபிகள் நாயகம் சொன்னதைத்தான் நான் செய்வேன். அது இல்லாம எந்த கொம்பன் சொன்னாலும், எந்த ஊர் சொன்னாலும், எந்த ஜமாத்து சொன்னாலும், எவ்வளவு பெரிய சபை சொன்னாலும் நான் அதை கேட்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நீங்கள் வரணும் என்பதற்குத்தான் நாங்கள் 25 ஆண்டு காலமாக பாடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். இதை சொல்வதற்காக நீங்கள் எங்களை அடித்தீர்கள், வாங்கிக் கொண்டு சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறோம். உதைத்தீர்கள், வெட்டினீர்கள், பல சகோதரர்களை கொலையும் செய்தீர்கள், பல சகோதரர்களை கைகால்களை நைய புடைத்தீர்கள், ஊனமாக்கினீர்கள். 25 ஆண்டுகளிலே நாங்கள் ஒரு 5 சகோதரர்களை இந்த ஏகத்துவத்தை சொன்னதற்காக இழந்திருக்கிறோம். அப்போ சொல்லிக் கொண்டிருக்கிறோம். பல பேர் கொலை முயற்சியிலிருந்து அல்லாஹ்வுடைய அருளால் தப்பினோம், அப்போ சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஏன் இதை சொல்றோம்? இவங்களை எல்லாம் எதிர்பார்த்தா இந்த நிகழ்ச்சிக்கு வர்றத பாக்குறதுக்கு எவ்வளவு பீஸ் கொடுக்குறீங்க? எனக்கு எவ்வளவு? உங்கள்ட்ட சல்லி காசு நாங்கள் 25 ஆண்டு காலத்தில் நாங்கள் உங்கள்ட்ட கேட்டது இல்லை, வாங்கியது இல்லை, அல்லாஹ் அந்த நிலையில் எங்களை வைக்கவும் இல்லை. அப்ப இந்த உங்கள்ட்ட வருமானத்தை எதிர்பார்த்து, உங்கள்ட்ட ஏதாவது ஒரு பொருளை எதிர்பார்த்து நாங்கள் இதை சொல்லல. நீங்கள் சரியான முஸ்லிம்களாக வாழ்ந்தால் எங்களுக்கு அதுல நன்மை கிடைக்கும். நீங்கள் சரியான பாதையில போனீர்களேயானால் உங்களுக்கு கிடைக்கிற நன்மை மாதிரி எங்களுக்கு ஒரு பங்கு கிடைக்கும். மறுமையில் எங்களுடைய தரஜா, மதிப்பு, அந்தஸ்து உயரும் என்பதற்காக இதை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த ஒரு வேலையை செய்யக்கூடிய ஒரு ஜமாத்தை தான் என்ன செய்யறாங்க? பயங்கரவாதிகள் என்றும், தீவிரவாதி என்று சொல்லியும், குழப்பவாதி என்று சொல்லியும், சமுதாயத்தை பிளவுபடுத்த வந்து விட்டான் என்று சொல்லியும், சமூகத்தை பற்றி அக்கறை இல்லை என்று சொல்லியும் தப்பு பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். என்னருமை சகோதரர்களே, உள்ளுக்குள்ளே உங்களை சீர்திருத்தம் செய்வதற்கு நாங்கள் நின்று விடாமல் மற்ற எந்த இயக்கத்தையும் எந்த ஜமாத்தையும் விட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒற்றுமையை எதிர்பார்த்தார்களோ, எந்த ஒற்றுமையை சஹாபாக்கள் மத்தியில் உருவாக்கினார்களோ அதை உண்டாக்கக்கூடிய ஜமாத்தாக இதை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். நாங்களா ஒற்றுமையை குலைக்கிறோம்? நான் கேட்கிறேன், ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னால் திரும்பி சென்று பாருங்கள், ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னால் திரும்பி சென்று பாருங்கள். பெருநாள் வரும், நோன்பு பெருநாள் என்று பெருநாள் வரும். உங்க வீட்டில் வகை வகையாக சாப்பிடுவீர்கள், உங்க வீட்டில் புத்தாடை எடுப்பீர்கள். உங்க ஊர்ல உள்ள எத்தனை ஏழைகள் இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் கணக்கெடுத்து ஒவ்வொரு ஏழையும் நம்மள மாதிரி அன்றைக்கு சாப்பிடணும் என்பதற்காக எந்த திட்டத்தையாவது, எந்த ஜமாத்துகளாவது, எந்த கட்சியாவது, எந்த இயக்கமாவது, எந்த மார்க்க அறிஞர் சபையாவது 25 ஆண்டுகளில் செய்தார்களா? நாங்க என்ன குழப்பம் பண்றார்களா? மக்களுக்கு கேடு செய்கிறார்களா? தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்ற இந்த பேரியக்கம் ஆரம்பித்த பிறகு இந்த ஆண்டு சென்ற வாரத்திலே நீங்கள் பார்க்கலாம், தமிழ்நாடு முழுவதும் சுமார் 1 கோடி ரூபாய், 1 ரூபாய் 2 ரூபாய் அல்ல, தமிழ்நாட்டுடைய எங்கள் ஜமாத்துடைய தலைமைக்கு மாத்திரம் 25 லட்சம் ரூபாயை மக்கள் வாரி வழங்கினார்கள். எதுக்கு? ஏழைகள் அன்னைக்கு சந்தோஷமா பெருநாள் கொண்டாடணும், அதுக்காக நீங்கள் விநியோகம் செய்யுங்கள் என்று சொல்லி இந்த ஜமாத்தை நம்பி 25 லட்சம் ரூபாயை கொடுக்கிறார்கள். ஒவ்வொரு ஊர்களுக்காக நாங்கள் அதை பிரித்து கொடுக்கிறோம். அந்த ஊரில் வேற எங்கள் சகோதரர்கள் மக்கள்கிட்ட திரட்டுகிறார்கள். நாங்க கொடுத்த 25ஓட அவங்க ஒரு 75 லட்சம் ரூபாயை திரட்டி ஒவ்வொரு ஏழைகளையும் தேடி சென்று அவர்களுக்கு அரிசி, தேங்காய், பருப்பு, சேமியா, நெய், எண்ணெய், மசாலா பொருட்கள்,
அன்றைக்கு மாமிசம் வாங்குவதற்கு உரிய காசு இறைச்சிதான், இறைச்சி அல்ல இறைச்சி வாங்குவதற்குரிய ரொக்கம், இதையெல்லாம் கொடுத்து ஒவ்வொரு ஊர்ல என் வீட்டில் எப்படி நான் சந்தோஷமாக சாப்பிடுவேனோ அதுபோல் அனைவரும் அன்றைக்கு மகிழ்ச்சியோடு பெருநாளை கொண்டாட வேண்டும் என்பதற்கான ஒரு திட்டம் தீட்டி நாங்கள் செயல்பட்டோமே. நாங்களா ஒற்றுமையை குலைக்கக்கூடியவர்கள்? எங்களுக்கு என்னங்கிற இதை திரட்டி எங்க இயக்கத்துக்கு வச்சுக்கிட்டோமா? வந்ததற்கும் கணக்கு வெளியிடுகிறோம், உணர்வு பத்திரிகையில கொடுத்ததற்கும் கணக்கு வெளியிடுகிறோம், வரவையும் செலவையும் நில் பண்ணி காட்டக்கூடிய ஒரு இயக்கம். 25 லட்சம் ரூபாய் வாங்கி 5 பாக்கெட்ல வச்சுக்கிட்டு 20 கொடுக்கிற இயக்கம் அல்ல. 25 லட்சம் ரூபாய் வந்தால் 26 லட்சமாக மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு இயக்கமாக இந்த இயக்கம் திகழ்வதை நீங்கள் பார்க்கிறீர்கள். இது என்ன சமுதாயத்தில் இது குழப்பமா? இது கேடா? எத்தனை வாங்கி அதை வாங்கி பயன்பெற்ற எத்தனை ஏழைகள் இருக்கிற அவன் போய் கேட்டு பாருங்கள். அப்ப இந்த தமிழ்நாடு முழுவதும் இப்படி ஒரு அக்கறை எடுத்து நாங்கள் ஒரு காரியத்தை செய்கிறோமே, இதுக்கு முந்தி இருந்ததா? இன்றைக்கு ஒவ்வொரு ஊர்லயும் பித்ரா என்ற லட்சக்கணக்கான ரூபாய்களை மக்கள்கிட்ட வாங்கி மக்களுக்கு விநியோகிக்கிறோமே, இந்த செய்தியை மக்கள்கிட்ட கொண்டு வந்தது யார்? அதுக்கு உயிர் கொடுத்தது யார்? அதன் மூலம் ஏழைகள் பயன்படக்கூடிய நிலைமையை ஏற்படுத்தியது யார்? அதே மாதிரி ஜக்காத் என்ற இஸ்லாம் சொன்ன கடமையை ஒவ்வொரு ஆண்டிலும் 50 பேருக்கு குறையாமல், அல்லாஹ் நாடினால் இன்னும் அதிகரிப்போம், 50 பேருக்கு குறையாமல் எங்களுக்கு வருகிற மனுக்களை பரிசீலித்து, நேற்று வரைக்கும் நீ ஏழையா இருந்தியா, இந்த அன்னையில இருந்து நீ தொழில் செஞ்சு பொழைச்சிக்க அப்படின்னு சொல்லி பிச்சை கொடுக்க மாட்டோம். ஜக்காத்தை திரட்டி 20,000 தேவைப்பட்டவனுக்கு 20,000, 50,000 தேவைப்பட்டவனுக்கு 50,000 என்று எங்களுடைய சக்திக்கு உட்பட்டு அதை சரியான முறையில் பரிசீலித்து தொழில் செய்யறவனுக்கு தொழிலை வைத்து கொடுக்கிறோம். தையல் மிஷின் தேவைப்பட்ட அதை வாங்கி கொடுக்கிறோம். ஒரு கடை வச்சு கொடுக்கிறவனுக்கு கடை வச்சு கொடுக்கிறோம். நாளைக்கு அவன் ஜக்காத்து கொடுக்கிறவனா மாறணும், நாளைக்கு கையேந்தக்கூடிய பிச்சைக்காரன் ஆயிடக்கூடாது என்பதற்காக வேண்டி இந்த ஜக்காத்து என்ற நிதியை திரட்டி அதை எவ்வளவு முறையாக நாங்கள் விநியோகிக்கிறோம் என்று நீங்கள் பார்த்தீர்களா? இது சமூகத்துக்கு கேடு செய்கிற ஒரு காரியத்தை நாங்கள் செய்து விட்டோமா? அதே மாதிரி காசுதான் குறிக்கோள், பணம் தான் குறிக்கோள் என்று வாழுகிற எல்லாத்தையும் இது இருக்கிறது. உசுர வேண்டாம் கொடுத்துருவான், பிறகு காசு கொடுக்க மாட்டான் மனுஷன். அட உசுர கொடுக்க வர்றேமா, ஒரு 1000 ரூபாய் நன்கு 1000 ரூபாயா அப்படிமா சாவுறது கூட தயாரா இருக்கக்கூடிய ஒருத்தன் 1000 ரூபாயை கொடுப்பதற்கு தயாரா இல்ல. இப்படி காசு ஆசை இல்ல மனித சமுதாயம் ஒட்டுமொத்தமும் வீழ்ந்து கிடக்கிற நேரத்தில் இந்த தௌஹீத் ஜமாத் எப்படிப்பட்ட இளைஞர்களை உருவாக்கி இருக்கு தெரியுமா? ஒரு பெண்ணை திருமணம் செய்வதாக இருந்தால் அவனுக்கு 5 லட்சம் ரொக்கம், காரு, வெளிநாட்டு விசா, வீடு, குறிப்பிட்ட அளவுக்கு நகை, சீர்வரிசைகள் என்று பல வகையான வருவாய்கள் கிடைப்பதற்கு இந்த சமூகம் தவறான பல வழிமுறைகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறது. அது மாதிரி வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு கல்யாணம் சொன்னால் பல லட்சங்களை காணாக்கித்தான் கல்யாணம் பண்ண வேண்டி இருக்கிறது. வேற வேற சமுதாயங்கள் எவ்வளவு பரவாயில்லை, அவங்களாம் நம்ம கத்துக் கொடுத்தாங்க வரதட்சணைய. ஆனா அவங்களுக்கு பாடம் நடத்துற அளவுக்கு நாம நம்ம தேடிட்டோம். அவன் இன்னும் 10,000 நிக்கிறான், வரதட்சணை கத்துக் கொடுத்தான் பாருங்க. அவன் எவ்வளவு வரதட்சணை வாங்குறான்? 10,000 வாங்கின எவ்வளவு வாங்கின? 10,000 பெருசா சொல்லிக்கிறான். இவன் என்ன கோடிக்கெல்லாம் போயிட்டான். நம்ம ஆளு வரதட்சணை 50 லட்சம்ங்கிறான், கோடிங்கிறான், 5 கோடிங்கிறான், அரைக்கு 100 கிலோ நகைங்கிறான். இந்த மாதிரி வாங்கக்கூடிய அளவுக்கு தாறுமாறாக வரதட்சணை அதிகரித்துக் கொண்டிருக்கிறோம். இதுல ஆசை இல்லாத மனுஷன் உலகத்தில் உண்டா? கேளுங்க, எனக்கு ஒரு 50 லட்சம் ரூபாய், 10 லட்சம் ரூபாய், 5 லட்சம் ரூபாய் வருதுன்னா அதை நான் இழப்பேனாங்க? எவனுக்காச்சும் மனசு வருமா? இழக்கக்கூடியவனை உண்டாக்கி இருக்கிறோமே அல்லாஹ்வுடைய அருளால், அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையால் இந்த இளைஞர்களுக்கு வரதட்சணை தீமையை விளக்கி அதனால் அவனுக்கு எத்தகைய தண்டனையை அல்லாஹ் சித்தப்படுத்தி வைத்திருக்கிறான் என்பதை புரிய வைத்து, வரதட்சணை என்பது எத்தனை வகையான தீமைகளுடைய ஒட்டுமொத்த தொகுப்பாக இருக்கிறது என்பதை விளங்க வைத்து, அவன் தாயை எதிர்த்து, தகப்பனை எதிர்த்து, ஊரை எதிர்த்து, சமுதாயத்தை எதிர்த்து, நான் வரதட்சணை வாங்க மாட்டேன், பெண்ணுக்கு நான் கொடுப்பேன், இப்படி சொல்லக்கூடியதை இதுக்கு முன்பு நீங்கள் பார்த்தீர்களா? இப்படி சொல்லக்கூடிய இளைஞர்களை ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னே உங்களால் பார்க்க முடியுதா? 12 ஆண்டுகளுக்கு எல்லோரும் மாறவில்லை, எல்லாரும் மாறிட்டாங்க நாங்கள் சொல்லவில்லை. அந்த பாதையிலே நடைபோட ஆரம்பித்திருக்கிறோமா இல்லையா? கொஞ்சம் பேராவது மாறி இருக்கிறார்களா இல்லையா? வெளிப்படையா கேட்டவன் கள்ளத்தனமா கேட்கணுங்கிற அளவுக்காவது வெக்க உணர்வு வந்திருக்கிறா இல்லையா?
எவ்வளவு பேரு 50 லட்சம் தனக்கு கிடைக்க வாய்ப்பு இருந்தும் முடியாது. ஒரு பெண்ணை நான் கொடுமைப்படுத்த மாட்டேன், பெண்ணை பெற்றவனுக்கு நான் கஷ்டம் கொடுக்க மாட்டேன், ஒரு பெண் தான் திருமண வாழ்க்கையில் அதிக சிரமத்திற்கு ஆளாகிறாள், அவளுக்கு நான் தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடிய இளைஞனை நாங்கள் 10,000க்கு மேற்பட்ட திருமணங்கள் எங்கள் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டு இந்த 25 ஆண்டுகளில் 10,000க்கு மேற்பட்ட வரதட்சணை இல்லாத திருமணங்கள், மகர் கொடுத்து பெண்ணுக்கு ஆம்புல கொடுத்து நடத்துற திருமணங்களை நடத்தியிருக்கிறோமே. இதுக்கு தான் எங்களை திட்டுறீங்களா? இதுக்கு தான் எங்களை வந்து விமர்சிக்கிறீங்களா? கேட்பதற்காக வாகனத்திலே பயணம் புறப்பட்டு வருகிற ஒரு சமுதாயத்தை உருவாக்கி இருக்கிறோமே, இது தப்பா? இது குழப்பமா? இது சமுதாயத்திற்கு கேடா? இதனால பெரிய பிரச்சனை ஏற்பட்டு போயிருமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். வரதட்சணை வாங்காது கூட பிரச்சனை இல்லைங்க, அறியாமை காலத்தில் வாங்கிவிட்டான். இந்த ஏகத்துவ எழுச்சி வருவதற்கு முன்னால் வரதட்சணை வாங்குவது குற்றம் என்பது சரியான முறையில் அவனுக்கு உணர்த்தப்படாத காரணத்தினால் வரதட்சணை வாங்கின ஒருத்தன் இன்னைக்கு திருந்துறான். ஆஹா, நம்ம வாங்கிட்டோமே, ஒரு பெண்ணிட்ட போய் ரூபா வாங்கியிருக்கோமே, ஒரு பெண்ணை பெற்றவனுக்கு இவ்வளவு கஷ்டம் கொடுத்துட்டோமே என்று விளங்கி கிட்டத்தட்ட எங்களுடைய கவனத்திற்கு வந்து 1000க்கு மேற்பட்ட சகோதரர்கள் வாங்கிய வரதட்சணையை திருப்பி கொடுத்தார்கள். 5 லட்சம் வாங்கியவர்கள் மேடை போட்டு மாமனாரை கூப்பிட விட்டு, இந்தா தெரியாமல் வாங்கிட்டேன், அறியாம உங்ககிட்ட வாங்கிட்டேன், திருப்பி வாங்கிக்க என்று நகைகளையும் ரொக்கங்களையும் திருப்பி கொடுத்தார்களே. இந்த மாற்றத்தை ஏற்படுத்தியது நாங்கள் செஞ்ச குற்றமா? எங்கே என்ன நினைத்து எங்கே இருந்து கொண்டிருக்கிறீர்கள்? சமூகத்துக்கு என்ன பெரிய அக்கறைப்பட்ட மாதிரியும், அப்ப சமுதாயத்துக்காக எல்லாம் அப்படி கவலைப்பட்டு கண்ணீர் வடிச்ச மாதிரியும், நாம வந்து கெடுத்து செதறடிச்ச மாதிரியும், இது எந்த பாரபட்சம் இல்லாமல் அனைத்து மக்களும் பயன்படக்கூடிய ஒரு போதனையை தான் நாங்கள் மக்களுக்கு சொல்கிறோம். அப்ப இதனால் வரதட்சணை வாங்காத ஒரு சமுதாயம் உருவாகி கொண்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இன்னும் 10 வருஷ காலத்தில் இந்த இதே வேகத்தில் அல்லாஹ் வளர்ச்சியை தந்தால் 10 வருஷ காலத்தில் வரதட்சணை என்பது இந்த சமுதாயத்தில் வேரோடு கிள்ளி எறியப்படுற ஒரு பிரகாசமான நிலையை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏன் விடாமல் தொய்வு இல்லாமல் வளைந்து கொடுக்காமல் இதைய வீரியமாக நாங்கள் மக்களிடத்தில் முன்னெடுத்துக் கொண்டு செல்வதை பார்க்கிறீர்கள். அதே மாதிரி இந்த சமுதாயத்திலே நான் கேட்கிறேன், எத்தனை பள்ளி வாசல்கள் இருக்கின்றன, பல பள்ளி வாசல்களுக்கு லட்சக்கணக்கான ரூபாய் சொத்துக்கள் இருக்கின்றன, அதிலே வருமானங்கள் வருகின்றன. அந்த வருமானங்கள் எல்லாம் மக்களுக்கு பயன்படுகிறதா? மக்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் எத்தனை பள்ளிவாசல் நிர்வாகங்கள் செயல்படுகின்றன?